உலக போர் மேகங்கள், காலியாகும் அமெரிக்க ஆயுத கிடங்குகள். போர் உச்சத்தில் இருக்கும்போது தங்கம் விலை விண்ணை தொடும் என்பதுதான் உலக விதி. ஆனால் 2026 மார்ச் 4ஆம் தேதியான இன்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். பென்டகன் எச்சரிக்கை விடுத்தும் தங்கம் விலை ஏன் திடீர்னு சரிஞ்சுது? இது சாமானியர்களுக்கு கிடைச்ச ஒரு நல்வாய்ப்பா அல்லது வரப்போகும் பெரும் புயலுக்கு முன்னாடி வர அமைதியா? பங்கு சந்தை சரிந்தாலும் தங்கம் ஏன் இன்னைக்கு பின்வாங்குது? வீட்டில் விசேஷம் வச்சிருக்கவங்க நகைக்கடைக்கு இப்பவே ஓடலாமா? குழப்பத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான இந்திய குடும்பங்களுக்கு விடை சொல்ல வராரு தங்கத்தின் நாடி துடிப்பை நன்கு அறிந்த கோல்டு குரு சாந்தகுமார் சார். போர் முனையில் நடக்கிற மாற்றங்கள் உங்க பாக்கெட்டை எப்படி பாதிக்க போகுது? இதோ அவரோட அதிரடி பார்வை. சார், இப்போ போர் பயங்கரமாக நடக்குது, செய்திகள் வந்துட்டே இருக்கு. முக்கியமாக பார்த்தோன்னா இப்போ கூட ரீசெண்டாக துபாய் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தங்கம் விலை நேற்றை விட இன்னைக்கு திடீர்னு குறையிறதுக்கு என்ன காரணம்? இன்னும் குறையுமா சார்? அதை எப்பயுமே போருனாலே தங்கம் விலை உயரும். அது மாறா என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த முறை ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த வாரனால அங்கே ஆயிலில் ஒரு தேக்க நிலை வந்துடுச்சு. ஆயில் டிமாண்ட் ஆகிடுச்சு. அந்த ஜலசந்தி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வர்றப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் அந்த வழியாக தான் பாஸ் ஆகும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எத்தனையோ ஷிப் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போ அந்த ஜங்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 15% மட்டும்தான் வெளியில் வருது, அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு தற்காலிகமாக ஒரு டிமாண்ட் வந்தனால ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறப்போ இந்த முதலீட்டாளர்கள் அந்த பக்கம் தங்கத்திலேருந்து எடுத்து ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி அந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் ஆயில் ப்ரைஸ் உயருது, தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது இன்னும் இந்த போர் இந்த பிரச்சனைகள் நிற்கிற வரைக்கும், இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறுற வரைக்கும் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் இருக்கும் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் அது நின்று போச்சு, நார்மல் சகஜ நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னா திரும்பவும் கோல்டு அடுத்த லெவலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது வீட்டில் விசேஷங்கள் வச்சுருக்கவங்களோட மனசில் இருக்க ஒரு கேள்வி, இப்போ வீட்டில் வர மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ விலை கொஞ்சம் குறையும் போதே நகை வாங்கிடலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் குறையலான்னு கொஞ்சம் காத்திருந்து வாங்கலாமா? அதாவது எப்பயுமே இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸு குறைஞ்சிருக்கே, இன்னும் கொஞ்சம் குறையுமா அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, இந்த ப்ரைஸே குறைஞ்ச ப்ரைஸ் கிடையாது, அதிகமான ப்ரைஸ் தான். இப்போ போன வாரம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா, பிப்ரவரி மாதம்னா 1,14,000 இருந்த தங்கம். அதுக்கப்புறம் 1,25,000 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி 1,20,000 வந்திருக்கு, 21,600 வந்திருக்கு. இந்த குறைஞ்சிருக்கு. இப்போ இது இவ்வளோதானா, இன்னும் குறையுமா அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்குள்ளேயே அடுத்தது திருப்பி ஒரு வாரத்தில் 1,30-35 போயிட்டு ஒரு 30க்கு திருப்பி குறையும். இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்றது இப்போது ஒரு நல்ல ஒரு தருணம். அதனால் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சார், அமெரிக்காவோட ஆயுதம் தீரப்போகுதுன்னு சில செய்திகள் வந்துட்டுருக்கு. ஸோ போர் ஒருவேளை பெருசாச்சு அப்படின்னா தங்கம் விலை அடுத்த சில வாரங்களில் 2 லட்சத்தை தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சில வாரங்களில் 2 லட்சம் தாண்டாது, சில மாதங்களில் தாண்டும். அப்படி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே இவங்க பண்ணது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஈரான்கிட்ட ஈஸியாக இது பண்ணிடலாம், ஈரானை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்திட்டு போயிடலாம், எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது எல்லாமே மாறி போச்சு. அங்கே இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா அவங்களும் சரியான வெப்பன்ஸ் எல்லாமே நிறைய இது வச்சுருக்காங்க. அதனால் இது அதனால் இது இன்னும் கொஞ்சம் நாள் இதாகிட்டே போகும். சரி, எங்கிட்ட இப்போ பழைய தங்கம் இருக்குது அப்படின்னா இப்போ விலை ஏறி இருக்கும்போதே அதை விற்று பணமாக்கிடலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அதாவது எப்படின்னா, விற்று பணமாக்கி என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் இங்கே கேள்வி. நீங்கள் விற்று போயிட்டு வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லை எனக்கு இல்லை ஓரளவுக்கு போதும், இது என்னோடய ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக அதையும் பண்ணலாம். எதுவுமே இல்லை, நான் சும்மா தான் வச்சுருக்கேன், விற்றுட்டும் சும்மா தான் வைக்க போகிறேன் அப்படின்னா வேஸ்ட் இல்லை. அதுக்கு அது பாட்டு அது பருத்தி மூட குடோன்லேயே இருக்கலாமே, அது பாட்டு விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு வேறு விஷயங்கள் இருந்தால் அதில் போட்டு எடுத்து பண்ணலாம், பயனடையலாம். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா சும்மாவே இருந்தாலே போதும், அவன் பாட்டு வளர்ந்துக்கிட்டே வரும். இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துலேயே இது இன்னும் ஒரு 30% குறைந்தபட்சம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
சரி, இப்போது துபாய்க்கும் இந்தியாவுக்கும் விலையை கம்பேர் பண்ணும்போது 4000லேருந்து 5000 வரைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் இருந்து தங்கம் வாங்கிட்டு வர்றதுக்கு இது சரியான டைமா? இல்லை, எதுவுமே சரியான டைம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து ஒரு வருஷம் அங்கே தொழில் செய்துக்கிட்டு அங்கே நீங்கள் துபாயில் தங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்கிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சட்டத்தில் இடம் இருக்குது. நீங்கள் ட்ராவல் போயிட்டு டூரிஸ்ட்டாக போயிட்டு 20 நாள் 30 நாளுக்கு போயிட்டு 2 மாதத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு அலௌடே இல்லை. ஸோ அவங்களுக்கு அலோடு இல்லை, அலௌடே இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் சரியான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அப்படி அவங்க எதுவுமே ஒரு வருஷத்துக்கு கம்மியாக 365 நாள் இல்லாமல் 6 மாதம் இருந்துட்டு வர்றாங்க அப்படின்னா கூட 33% அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகே, ஆமாம், வேலைக்காக போய் ஒரு 6 மாசத்துல வந்தால் கூட 33% டேக்ஸ் கட்டணும். அவங்க ஒரு வருடம் இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு உண்டான ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி. உலக போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் தங்கம் தன்னோட தனித்துவமான ஆட்டத்தை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. சாந்தகுமார் சார் மிக தெளிவாக சொன்ன மாதிரி தங்கம் என்பது வெறும் ஆபரணம் அல்ல, அது ஒரு தேசத்தின், ஒரு குடும்பத்தின் அசைக்க முடியாத பொருளாதார அரண். போர்க்கால சூழல்ல ஏற்பட்ட இந்த சிறு விலை சரிவுகள் ஒரு தற்காலிக மேகமூட்டம் போன்றது தான் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். குறிப்பா துபாயிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் அங்கு பணிபுரியும் இந்தியர்களும் தங்கம் கொண்டு வருவது குறித்து அவர் சொன்னது மிக முக்கியமானது. சுங்கவரி மற்றும் வரம்புகளை கவனித்து வாங்குவது ஒரு புறம் இருந்தாலும் சர்வதேச சந்தையில் நிலவுற இந்த இழுபறி நிலையால துபாய் சந்தையும் இப்போ ஒரு சவாலான கட்டத்தில் தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த அவர் ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்காரு, தங்கம் வாங்க எப்பவும் இதுதான் சரியான நேரம். ஏறி இறங்கும் இந்த விலை சதுரங்கத்தில் நீண்ட கால நோக்கில் பார்த்தோன்னா தங்கம் எப்பவும் ஏறுமுகமே தவிர பெரிய அளவில் வீழ்ந்ததா வரலாறு இல்லை. எனவே விலை இன்னும் குறையும் அப்படின்னு காத்திருக்கிறத விட சிறுக சிறுக சேமிக்கிறது தான் சாமானியர்களுக்கு பாதுகாப்பானது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 2026 இந்த அசாதாரண சூழல்ல நீங்க தங்கம் வாங்க போறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.